வணக்கம். அருமையா இன்று எல்லா தொகுதியிலும் சிறப்பாக வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. திராவிட முன்னேற்றக் கழகம் 200 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் வெற்றி பெற்று மீண்டும் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். எதன் அடிப்படையில அத சொல்றோம் அப்படின்னா, ஒரு நெறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நீண்ட காலங்களா நெறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. உண்மை அதுதான். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 இருக்கும்போது இதே சூழலே போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சைடு லைட்டா ஒரு சின்ன வித்தியாசத்துல மாறுதல் வரும் ரிசல்ட்ல. ஆனால் இதுல என்னன்னா, ஒவ்வொரு முறையும் கணக்கெடுத்து பார்த்தால் 3வது ஒரு கட்சி அப்படி வருதுன்னா, திமுக காரவங்க யாருமே மாற்று கட்சிக்கு திமுகவிற்கு வாக்களித்தவர்கள் மாற்று கட்சிக்கு வாக்களித்த சரித்திரம் இல்லை. அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவங்க மாத்தி வாக்களிக்க மாட்டாங்க என்பது வரலாறு. அதன் அடிப்படையில தான் சொல்றோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சி போட்டி அப்படின்னும் போது கொஞ்சம் டஃப் இருக்கும். இவரா அவரான்றது கொஞ்சம் டஃப் நெக் டு நெக்ன்னு கூட சொல்லலாம். இதற்கு முந்தைய தேர்தல் வரை. ஆனா 3வதா ஒரு அணி அப்படின்றது வந்துச்சுன்னா, என்னைக்கா இருந்தாலும் சரி, 3வது ஒரு அணி என்று வந்தால், திமுகக்கு பாரம்பரியமா வாக்களிக்கிற யாரும் மாத்தி ஓட்டு போடவே மாட்டாங்க. அது எழுதி வச்சுக்கலாம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுகவிற்கு வாக்களித்தவர்கள் மாற்றி வாக்களித்ததாக எந்த சரித்திரமும் கிடையாது. அதன் அடிப்படையில பார்த்தோம்னா, 4 முனை போட்டி. 4 முனை போட்டின்னா, இதுல திமுகவின் வாக்கு இப்ப ஒரு 5,50 கோடி ஓட்டு 5,25 சொல்றாங்க. 5,50 கோடி வாக்குகள் வச்சுக்கலாமே. நான் புரிதலுக்காக சொல்றேன். ஒரு 5,50 கோடி ஓட்டுன்னு வைங்களேன். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வந்து பாரம்பரிய வாக்கு. இந்த கடைசியா ஒரு 5 ஆண்டுகள்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கோடி வாக்கு. தமிழகத்துல மொத்தத்துல 3 கோடி வாக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றா போகாது. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 2,50 கோடி வாக்குங்க. 2,50 கோடி வாக்கு 3 பேர் பிரிக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சீமான், புதிதாக வந்த விஜய் அவர்கள். இவங்க 3 பேரும் தான் 2,50 கோடி ஓட்ட பிரிக்கிறாங்களே ஒழிய, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரா வாக்களிச்ச ஓட்டு. அது ஒரே கட்சி எதிர்த்து நின்னுச்சுன்னா அந்த சைடு வருங்க. 2 கட்சி இருந்துச்சுன்னா, சரி எதிர்த்து நிக்கிறவங்க 2 பேர்ல இவருக்கு பிடிச்சிருக்கா, அந்த செகண்ட்ல தான் வந்து ஆப்ஷன் இருக்கே ஒழிய, திமுக ஆப்ஷன்ல இருக்கிறவங்க எப்பயுமே வந்து செகண்டரி ஆப்ஷன் யோசிக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் என்றுமே சரி. செகண்ட் ஆப்ஷனு அவங்க யோசிக்க மாட்டாங்க. மத்தவங்க இருக்காங்கல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்ப சீமான் வந்தாரு, இப்ப விஜய் வந்திருக்காருன்னு வைங்களேன். 3 பேர் பிரிக்கிறாங்க. அதாவது 2,50 கோடி வாக்கை 3 பேர் எப்படி வேணாலும் யாரு கூட குறைச்சு வாங்கிட்டு போறாங்க. அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்ம வரல. அந்த கதைக்கெல்லாம் நான் வரல. இதைத்தான் வந்து மூத்த பத்திரிகையாளர்ல இருந்து, அரசியல் ஆய்வாளர்கள் இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்க இந்த நிஜத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையிலேயே வந்து டஃப் குடுக்கணும் அப்படின்னா, எதிர்முனையில் ஒரு கட்சி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இருக்கணும். இது தாவேக்காவோ, நாம் தமிழரோ இல்லாம ஒரு அணியா இருந்தா டஃப் குடுக்கலாம். நெக் டு நெக் டஃப் குடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் அவங்க இல்லாம வெறும் தாவேக்கா மட்டும் நிக்குது அப்படின்னா, இந்த எதிர்முனை வந்து ஒண்ணா இருந்தா மட்டும்தான். இல்ல தாவேக்காவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல நாம் தமிழர் மட்டும் நிக்குது அப்படின்னா,
அதுதான் வந்து நெக் டு நெக். அதாவது ரொம்ப வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டா இருக்கும். இது வந்து ஒருவரை 3 பேர் வந்து பிராக்டிகல்ல வந்து சொல்லலாம். 3 பேர் சேர்ந்து ஒருத்தவங்கள எதுக்குறது அப்படின்றது வந்து சொல்லலாம். ஆனா அரசியலை பொறுத்தளவுக்கு, வாக்கு அரசியலை பொறுத்தளவுக்கு, எதிர்ப்பு அலையை 3ஆக பிரிக்கிறீர்களே தவிர, ஒன்று சேராது. இதுல அங்க தான் சிக்கலே இருக்கு. அதத்தான் நம்ம எல்லாருமே வந்து நெறைய வந்து காணொளில நீண்ட நாட்களாவே சொல்லிட்டு இருக்க விஷயம் அதான். அது புரிதல் இல்ல நெறைய பேருக்கு. இன்னொன்னு இதை தாண்டி இந்த 3 பேர்ல ஐடியாலஜி யாருடைய ஒருத்தருடைய ஐடியாலஜி இந்த ஓவரால் ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கவரணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 3,00,00,000 வாக்குன்னு வைங்களேன். அவங்களுடைய பாரம்பரிய வாக்கு மாறி விழாது. அதுல மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாது. இப்ப எதிர்ப்பலையில இருக்கிற வாக்கு அப்படின்னா 2,50,00,000 வாக்குகள் ஒருவருடைய ஐடியாலஜியை 2,50,00,000 பேர் ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிட்டாலே வந்து நீங்க வின் பண்ண முடியாது. இது வின்னிங்க்கு வாய்ப்பா இருக்காது. ஆனா டஃப்பா இருக்கும். அப்படி சொல்லலாம். இதுல வந்து என்னன்னா, ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வயசானவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு பக்குவமான மனிதர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, இந்த ஜம்ப் ஆகுறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. சீமான் அவர்கள்ட்ட அதே மாரி அவரு வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த ஒரு பக்குவமானவர்கள், இல்ல சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு எடுத்தவங்க இருந்தாங்கன்னா, அங்க இருந்து மாறி வேற ஆளுக்கு ஓட்டு போடுறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்போ புதுசா வர்றவங்கள ஏத்துக்கிறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. இது எந்த பலனுமே குடுக்காது. 2வது ஒரு நல்ல கருத்தை வந்து வெளியில சொல்லணும். ஒரு கருத்து நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கே! பரவாயில்லையே! இது சிறப்பா இருக்கு. இவருக்கு வந்து நம்ம வாக்களிச்சா நம்ம வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற மாரி அவங்களை கருத்தால் வந்து அவர்கள் மனதை தொட முடியும். தொடணும். அப்பதான் வந்து நீங்க அந்த ஆப்போசிட்டா இருக்கிற 3 டீம் இருக்குன்னா 3 பேர்ல ஒருத்தர் நல்லா ஈர்க்கலாம். ஆடத் தெரியும், பாடத் தெரியும், வைப் பண்ண தெரியும்னா, அது வந்து கருத்தா போகாது. இங்க சிக்கலே அதுதான். அதாவது ஒரு ஜெனரலாவே இன்றைய என்ன காலம் எவ்வளவு காலங்கள் மாறி என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும், ஒரு 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 பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அரசியலுக்குன்னே வச்சிருக்க பாயிண்ட். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த அந்த வார்த்தையை சொல்றவங்க, இவங்க வந்து என்ன பண்ண முடியும்? அப்ப நீ உன்னுடைய ஐடியாலஜி என்ன? இல்ல நீ பாதுகாப்பு இல்லன்னு சொல்றதுடைய டேட்டா என்ன? நீ இதை வந்து இத தாண்டி சிறப்பா இப்ப இருக்கிறவங்கள விட சிறப்பா உன்ட்ட என்ன ஐடியாலஜி இருக்கு? என்ன திட்டம் வச்சிருக்க? நீ இத விட சிறப்பா என்ன வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு குடுத்துருவ? அப்படின்றத விளக்கம் சொல்லணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைனாலும் இதே கதை தான். இது வந்து பாரம்பரியமா எப்பயுமே வந்து ஒரு ஒரு அரசு மீது குறை சொல்றதுக்கு இது ஜெனரலா எல்லாருமே வச்சிருக்க புதுசா வரவர் கையில எடுக்கிறான்னு இல்ல. இது எப்பயுமே வந்து எல்லாருமே எடுக்கிற ஒரு விஷயம் தான் இது. இது சாதாரணமான ஒரு விஷயம் தான். வேற குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லாத பட்சத்தில் தான் இத எடுப்பாங்க. ஆளும் அரசு மீது எந்த குறையுமே சொல்ல முடியல அப்படின்னும் போது தான் என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எடுக்கிற 2 பாயிண்ட் இது வந்து அப்போ வந்து இவங்கள்ட்ட எதுவுமே சொல்றதுக்கு இல்லன்ற அர்த்தம் தான். இந்த 2 பாயிண்ட்ட சொல்றவங்கள்ட்டயுமே எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லன்ற பாயிண்ட்ட கையில எடுக்குறாங்கன்னா, அங்கேயும் கேள்வி வரும். இப்ப நீ சட்டம் ஒழுங்கு சரியில்லன்ற குற்றச்சாட்ட வைக்கிறவன், ஒரு டேட்டா சொல்லணும். இந்த பாருங்க, வருஷத்துக்கு இவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு. புள்ளி விவரம் இது. அப்படின்னு டேட்டா சொல்லணும். சரி டேட்டா சொல்லலையா? இத விட நான் பெட்டரா எப்படி வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன்? நான் வந்தேன்னா, உங்களுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு குடுப்பேன்ற ஒரு ஐடியாலஜியோ, ஒரு ஒரு சஜஷன நான் வந்தா இப்படி பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை சொல்லாமல் வெறும் மட்டமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. உங்களுடைய கூட்டத்திலேயே பெண்கள் அவ்வளவு பேர் வர்றாங்க. பாதுகாப்பு இல்லாமலா வர்றாங்க? வீட்ட விட்டு வந்துட்டு, கூட்டத்துக்கு வந்துட்டு, கூட்டத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. எல்லாருமே வந்து முட்டாளா மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கண்ண மூடிட்டு முட்டாள்தனமா சிந்திக்க மாட்டான்ல. அத யோசிக்கணும். நீங்க தான் புத்திசாலி இருக்கவன்லாம் வந்து சட்டைய கிழிச்சு போட்டு ரோட்ல திரிறானா? எவனும் யோசிக்க மாட்டானா? எல்லார் வீட்ல இருக்க பெண்களும் பள்ளிக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, போறவங்க திரும்பி வர்றாங்க. அவங்ககிட்ட போயிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லன்னு நீ சொன்னா யார் நம்புவா? இந்த கேள்வி இருக்குல்ல. எல்லாருமே அன்றாட எல்லாருமே தமிழ்நாட்டுல மாரிலாம் ஒரு பாதுகாப்பா வந்து பெண்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நெறைய பேருக்கு புரியும். அத விட இப்போ பண்ணதெல்லாம் பெரிய காமெடி. சரியான காமெடியான விஷயம். சின்ன பிள்ளைகள்ட்ட உங்க தாத்தா, பாட்டி, உங்க அப்பா, அம்மா, உங்க குடும்பத்துல இருக்கவங்கலாம் ஓட்டு போட சொல்லி, நீ வந்து அடம்புடி, அழு அப்படின்னு சொல்றதெல்லாம். ஒரு 50 வயசு ஆன ஒருவர், அவங்க பேரன்ட்டுக்கு அதே வயசு தானே. ஏன் உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியாது? நீ எப்படி எந்த மனநிலைக்கு வந்தீங்க?
அப்போ நீங்க சொல்றத வந்து நடைமுறை சாத்தியம் இல்ல. உங்களுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்ல. மசாலா இல்லன்றது பெத்தவங்களுக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரிய போய் தான். நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்றதுக்கு நம்மள் நம்ம வேஸ்ட்ன்றது பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்ற மனப்பான்மை வந்து தான் சின்ன பிள்ளையில தூண்டி விடுறது. இது தவறான உதாரணம் தான். அதாவது சின்ன பிள்ளைகள விட்டு பெத்தவங்கட்ட ஓட்டு கேட்க வைக்கிறது, ஓட்டே போடுறதுக்கு வயசு இல்லாத பிள்ளைகள அடம் பிடிச்சு ஓட்டு போட சொல்லுன்னா, பிள்ளைய வந்து இந்த பலூனு வந்து அடம் பிடிச்சு கேட்குங்க. அந்த பலூன் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு போயிரும். அந்த பலூனு எதுக்குன்னே தெரியாது. ஆனா பலூன பார்த்தா எனக்கு வாங்கி குடுன்னு அடம் பிடிக்குங்க. இதை பெற்றவர்கள் வந்து எல்லாருமே வந்து, சரி பிள்ளைய அடம் பிடிச்சுன்னு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலி, அறிவாளி அப்படின்றது. வாழ்க்கையில அதாவது நீ சொன்ன விஷயம் எதுவுமே எது கூடயுமே ஒத்து போலன்றத புரிஞ்சுக்கணும். நான் போற இடம்லாம் கூட்டம் வருது அப்படின்னா, 50 வருஷமா எங்கேயுமே போலயான்ற கேள்வி வரும். ஏன் கேட்க மாட்டானா? தமிழ்நாட்டுல இருக்கிறவன்லாம் படிக்கலையா? அறிவு இல்லையா? எல்லாரும் நட்டு கலந்து போயா திரிறாய்ங்க? சட்டைய கிழிச்சு போட்டு திரிறாய்ங்களான்ற கேள்வி வருதுல்ல? எவ்வளவு பெரிய ஞானிகள், அறிவாளிகள் பிறந்த மாநிலம், தமிழனுக்குடைய சிறப்பு என்ன? இதெல்லாம் தெரியணும்ல. சும்மா வந்துட்டு, நான் போனா கூட்டம் வருது. அதாவது உடல் உழைப்பு எதுக்குமே தயாரா இல்ல. நோகாம நுங்கு தின்ற வேலை இது. எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. மக்கள ஏமாத்துற மாரி ஏதாவது ஒரு ஆன்ஸர கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அத கண்டுபிடிச்சு சொல்றாய்ங்க பாருங்க. அவைங்கள சொல்லணும். 50 வருஷம் நீ வாழ்க்கையில எங்கேயுமே போனது இல்லையான்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அப்படின்ற கேள்வி வருதுல்ல. நம்ம இங்க தான் வந்து சொல்ல வரோம். அதாவது ஒரு குடும்பங்க. சாதாரணமா நம்ம சொல்ல வர்றது ஒரு குடும்பம். ஒரு 5 பேர், 6 பேர் இருக்கிற குடும்பத்துல நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி. பேரண்ட் அப்பா, அம்மா, பிள்ளைக ஒரு 2, 3 பிள்ளைங்க. வருமானத்தில் தாயார் குடும்பத்த நடத்துறாங்கன்னா, அந்த வீட்டினுடைய வருமானத்துல பிள்ளைய படிப்பு செலவு பார்க்கணும். ஏதாவது மருத்துவ செலவு வந்தா பார்க்கணும். வீட்டு வாடகை குடுக்கணும். அது போக நல்லது கெட்டதுன்னா, அதுக்கு உண்டான செலவு. ஏதாவது விசேஷம் யாராவது வைப்பாங்க சொந்த பந்தத்துல, கெடுதல் அதாவது ஒரு கேதம் அந்த மாரிலாம் வரும். அப்ப நல்லது கெட்டதுக்கு அந்த காசுல செலவழிக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாருக்கும் சாப்பாடு. இதை வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 5 பேர வச்சு குடும்பம் நடத்துறவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியும். அது சாதாரண விஷயம்லாம் இல்ல. ஒரு மாநிலத்தை கட்டி ஆளணுன்றதுக்கு எவ்வளவு திறமை, எவ்வளவு நாலேட்ஜ், எவ்வளவு அனுபவம் வேணும் தெரியுமா? இது வந்து இப்ப கேள்விக்குரிய இதாவது கேலி கூத்தாயி போச்சு. சும்மா வந்துட்டு சிஎம் சீட்னா உட்காந்துட்டு, இந்த இதுல வந்து பேங்க்ல மேனேஜர் உட்கார்ந்திருப்பாரு. ஏதாவது வந்து ஃபால்ட்னா மட்டும் ஏதாவது தேவைனா மட்டும் கூப்பிடுறதுக்கு. அவரு வந்து அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பாரு. எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சார் சர்வர் வேலை செய்யல சார். சார் ஒரு பெரிய தொகை எடுக்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார். கொஞ்சம் கூட வாங்க சார். லாக்கர் சாவியோட வாங்க சார். செக்யூரிட்டியா அப்படி அவர் ஒரு பெரிய இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி அவர் பாட்டுக்கு மேனேஜர் ரூம்ல இருந்துட்டு இருப்பாரு. எல்லாரும் வேலை செய்றாங்கன்னு கவனிச்சுட்டே இருப்பாரு. இது மாரி நெனச்சுட்டாங்க போல. அந்த மேனேஜர் ஒரு வங்கி மேனேஜருக்கே எவ்வளவு திறமை வேணும் தெரியுமா? எல்லாருடைய வேலையும் அவருக்கு தெரியணும். ஒருத்தர் லீவ் போட்டா அங்க உட்கார்ந்து அந்த வேலைய பார்க்க தெரியணும். அதுவே சாதாரணமான வேலை இல்ல. அப்படி சும்மா வந்து சினிமா படத்துல சிஎம்மா நடிக்க சொன்னா நடிக்கிற மாரின்னு நெனச்சுக்கிட்டா, தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள்னா, ஒவ்வொரு மனிதருக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு. ஜாதிக்கு தகுந்த தேவைகள் இருக்கு. மதம் சார்ந்த தேவைகள் இருக்கு. ஊர் சார்ந்த தேவைகள் இருக்கு. தெரு சார்ந்த தேவைகள் இருக்கு. தேவைகள் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி மாறுது. இதெல்லாம் வாழ்க்கையில புரிஞ்சு எல்லா சூழலுக்கும் தகுந்த மாரி எல்லா சமுதாய மக்களுக்கும் மதச்சார்பு இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். யாரும் பாதிக்காம வந்து ஆட்சி நடத்தணும். இது வந்து சும்மா சிம்பிளா என்னமோ ஆட்சின்னா உடனே சீட்ல போய் உட்காந்துட்டு சோஃபால உட்கார்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இதை விட பைத்தியகாரத்தனமோ முட்டாள்தனமோ எதுவுமே இல்ல. நம்ம சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு எப்பயுமே வந்து பாரம்பரிய ஓட்டு மாறாது. நம்ம அதைத்தான் சொல்ல வர்றோம். அதுவும் கடந்த 5 வருடங்களில் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களின் திட்டங்கள் சான்ஸே இல்லைங்க. சான்ஸே இல்ல. வாட் எ சிஎம் அப்படின்னு வியக்கிற அளவுக்கு திட்டங்கள். அதாவது கனடா காலை உணவு திட்டத்தை கனடா பின்பற்ற தொடங்கியது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மை காக்கும் 48ன்னு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தாங்கன்னா, அவங்கள பிரைவேட் ஆஸ்பத்திரியில பக்கத்துல சேர்த்து, அவங்களுக்கு உண்டான செலவ அரசு குடுக்குறது. யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். எந்த இதுவுமே இல்ல. அவங்க உதவி பப்ளிக்ல இருக்கிறவங்க உதவி பண்ணி ஆஸ்பத்திரியில சேர்த்தா போதும். அவங்களுக்கு ஒரு ரூ. 5000 சன்மானம். உயிர் வந்து விபத்தில் போயிறக்கூடாதுன்னு நம்மை காக்கும் 48ன்னு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்க அந்த திட்டம் நடைமுறையில இருக்க திட்டம்
ஐநா சபையில உட்கார்ந்து பேசியிருக்காங்கங்க. ஐநா சபை உறுப்பினர்கள் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. ச்ச! என்ன ஒரு மனிதநேயமான ஒரு திட்டம் தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. நடைமுறைப்படுத்தியிருக்கார் முதல்வர் அவர்கள் அப்படின்னு. இதெல்லாம் வந்து முட்டாளுக்கும், பைத்தியத்துக்கும், அரலூசுகளுக்கும் புரியாது. நம்ம பழைய காலத்துக்கெல்லாம் போகல. சட்டை போடாம இருந்தது, தோள்ல துண்டு போட முடியாம இருந்த காலத்துக்கெல்லாம் போனா இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இவங்களுக்கு இன்னைக்கு நிலைமையே வந்து இன்னைக்கு நடக்கிறதே வந்து பிளைண்டா இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு 2 முனை போட்டியாக இருந்திருந்தால் அது எதிர்த்தரப்புல எந்த கட்சின்லாம் சொல்ல வரல. அப்படி இருந்தாலும் 5 வருடங்களா ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்க முடியாது. ஆனால் 3 பேர் எதிர்த்தரப்பில் நிற்பதால் 3 கோடி வாக்காளருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரிய வாக்காளர்கள் 3 கோடி பேர். 5.5 கோடி பேர்ல 3 கோடி பேர் ஆல்ரெடி வந்து ஸ்வைப் தான். அமோக 234 தொகுதியிலையும் அமோக வெற்றி பெறும். அது இல்லாம இந்த 2.5 கோடி வாக்கு 3 பேர் பிரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் கனவுல கூட வெற்றின்றத கனவு கூட காண முடியாது. நம்ம அதான் சொல்றோம். இது கனவு கூட காண முடியாது. சொன்னாங்க வாக்கு சதவீதம் காலையிலேயே வந்து நிறைய நான் பூத்துக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு தான் வந்தேன். வாக்கு சதவீதம் பயங்கரமா இருக்கு. மக்கள் எழுச்சியோட வாக்களிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு எழுச்சியோட வாக்களிக்கிறாங்க அப்படின்றது வந்து என்னன்னா பயனடைந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் போன 5 வருடத்திற்கு முன்னாடி வாக்களித்த மக்களுக்கும் இன்னைக்கு இருக்க எழுச்சி வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 12,000 ரூபாய் பஸ் தன்னுடைய பிள்ளைகள் காலேஜில் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் இப்படி பல விதத்தில் திராவிட முன்னேற்ற கழக நலத்திட்டங்களால் பயனடைஞ்சவங்க சரி வெளியூர்ல இருந்து வர்றாங்க வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க அப்படிலாம் சொல்ல வந்தோம்னா அவங்க வெளிநாட்டுல இருந்தாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளூர்ல அவங்க தங்கச்சியோ தம்பியோ கல்லூரி மாணவராவோ அவங்க தாயாரோ மகளிர் உரிமை தொகை இல்ல பேருந்து இந்த மாதிரி இல்ல குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்குது 5 வருஷத்துல அருமையா உணர்ந்து நன்றி கடன் செலுத்த வந்த கூட்டம் அங்கதான் நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தான் இந்த புதுநெல்லு புதுநாத்தோ படம் நினைக்கிறேன் இந்த நெப்போலியன் டைலாக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க கல்யாண வீடா இருந்தா நான் தான் புதுநெல்லு எஜமான்னு நினைக்கிறேன் கல்யாணம் வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் கிளவு வீடா இருந்தா நான் தான் புலம்பா இருக்கணும் அப்படின்னு நெப்போலியன் ஒரு டைலாக் பேசுவாரு மாலையும் மரியாதையும் எனக்கு மட்டுமே கிடைத்தாக வேண்டும்னு அதை வந்து இவங்க ஃபுல்லாவே அந்த இதுதான் ஜெராக்ஸ் தான் ஒருத்தெல்லாம் பேசினா என் தாய் யார் தெரியுமான்னு கேஜிஎஃப் உடைய தாயார தான் தாயார்னு இவன் வந்து அது எப்படா கிளிசரின் இவங்க எல்லாம் அந்த சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்க போட்டுட்டு ஒருத்தன் பேசினேன் வளர்ந்த மாடு ஒண்ணு பேசிச்சு என் தாயார் அப்படின்னு சொல்லி இவனை அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு கேட்டா அது கேஜிஎஃப்ல அவங்க தாயாருடைய கேரக்டர் எப்பேற்பட்ட அடிச்சாம்பார் பெல்ட் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு அறிவாளி இவங்க பாருங்க கேஜிஎஃப் தாயார தான் தாயார்னு சொல்ற ஒருத்தன் இப்படி ஆளுகள்லாம் வந்து இவங்க சொல்றது ஃபுல்லா எதுக்கு எடுத்தாலும் இந்த நெப்போலியன் டைலாக் தான் யாராவது வெளியூர்ல இருந்து வந்தா எங்களுக்காக வெளியூர்ல இருந்து ஊர்ல இருந்து வர்றாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தா எங்களுக்காக வந்தாங்க ஏன் இத்தனை வருஷமா நீ இந்த நாட்டுல இல்லாம என்ன இதுல மேல இதுல விண்வெளியில இருந்து இப்பதான் இறங்கி வந்திருக்கேன் உன்னை பார்க்க உனக்காக வர்றாங்க இத்தனை வருஷம் நாட்டிலேயே இல்லையா நீ இல்ல ஊர்லயே இல்லையா எல்லாம் சும்மா பொய் புரளி ஒரு மாயை வந்தவங்க எல்லாரும் உண்மையிலேயே என்ன சொல்ல வரணும்னா வெளி மாநிலத்திலிருந்து ஓட்டு போட வந்தாலும் சரி வெளி மாவட்டத்திலிருந்து இங்க ஓட்டு போட வந்தவங்களும் டிராவல் பண்ணி வந்தவங்க வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் எல்லாருமே வந்தது திராவிட முன்னேற்ற கழக நலத்திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் மேலோங்கி இருக்கிறது அதற்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக வாக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்காக நன்றி கடன் செலுத்தவே கூட்டங்கள் யாரும் வேற யாரும் புதுசா வந்தவங்களுக்கும் சரி யாருக்கும் வாக்கு செலுத்துவதற்காக வரவில்லை இதை புரிஞ்சுக்கணும் நான் ஒருத்தர் ஒரு வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கேன் ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு சிந்தித்து வாக்களிங்க ஜென்ரலான ஒரு வீடியோ போட்டேன் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்போ ஒருத்தர் வந்து கீழே மெசேஜ் கமெண்ட் போட்டிருக்காரு சிந்திச்சு வாக்களிக்கிறோங்க அவங்க வந்து சொல்றாங்க நாங்க ஒருத்தவங்களுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தோம் அம்மையாருக்கு அவங்க தவறிட்டாங்க நாங்க அதனால இங்கிட்ட அழிக்க போறோம் இதுதான் ரியாலிட்டி இது நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டது நான் எனக்கு கமெண்டாவே வந்திருக்கு லைவா நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கேன் அதாவது ஒரு இடத்தில் இருக்கிறவர்கள் தான் சுத்து வட்டாரம்
ஒரு 3 எதிர்த்து நிக்கிறவங்க, ஒரு அதிமுகவோ, அல்லது நாம் தமிழரோ, அல்லது புதிதாக வந்த டிவிகேவோ, இவங்க 3 பேருக்குள்ள இருக்க கூட்டம் இது 3க்குள்ளேயே சுத்திட்டு இருக்க கூட்டம். நம்ம அதத்தான் சொல்ல வரோம். இந்த 3 கூட்டம் இதுக்கு இங்கே தான் சுத்தும். இந்த 3 கூட்டம் என்னைக்காவது ஒரு நாள் சாத்தியம் அல்ல என்றாவது ஒரு காலம் வரும் பட்சத்தில், அது இன்னும் வந்து பல 100 ஆண்டுகள் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மேலும் மக்கள் செல்வாக்கை பெற்று வளர்ச்சி பாதையில் தான் செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. சொல்ல வர்றது என்னன்னா, 3 பேரும் சுத்திக்கிட்டே இருக்க வாக்கு 3 ஒரே சைடுல நின்னால் முடிஞ்சா முயற்சி செய்யலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டஃப் கொடுக்க ட்ரை பண்ணலாம். இதுதான் இன்றைய சூழல். 5 வருடம் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மக்கள் அடைந்த பயன், பலன் இதற்கு நன்றி செலுத்தவே ஊர்ல இருந்து ஓடி வந்து எல்லா ஊருக்கும் வந்து வருஷத்துக்கு 12,000 ஒரு 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 பெண்மணிக்கு வருஷம் ஃபுல்லா பஸ் ஃப்ரீங்க. ஒரு 5 வருஷம் பாத்துக்குங்க. இந்த மாதிரி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம். அவங்களுக்கு 1000 அது வச்சாலும் வருஷத்துக்கு 12,000 ஆகுது. இப்படி வந்து எல்லாருமே வந்து மேலோங்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முன்னேற்றம் நம்மளுக்கு வேணும். விடக்கூடாது. அடிச்சு புடிச்சு போயாவது நம்ம வந்து வாக்கு செலுத்தணும். ஸ்டாலின் அவர்களை மாதிரி முதல்வர் இந்த மாநிலத்துக்கு நிச்சயமாக தேவை. வேற யாரும் தேவையில்ல. அதனால கண்டிப்பா நம்ம ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லி ஓட்டு போட வந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்காகவும் நிச்சயமா வாக்களித்து இவரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி, இல்ல எப்படி வந்தாலும் சரி, எல்லாம் வந்து ஓட்டு போட வந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனுக்குத்தான் என்பதை களம் உணர்த்துகிறது. 3 என்றாவது ஒரு நாள் நம்ம சொல்ல வர்றது. இந்த 3 பேரு வந்து எதிர்த்து தரப்பில் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு கட்சி என்ற சூழல் என்றாவது உருவானால் அன்று ட்ரை பண்ணலாம். முயற்சி வேண்டுமானாலும் செய்யலாமே ஒழிய வேறு எதற்கும் அப்பொழுது கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனதில் வேரூண்டி நல்ல நல்ல வந்து அருமையான நல்ல வெளிச்சம் தரக்கூடிய விளக்காகவும் நிழல் கொடுக்கக்கூடிய மரமாகவும் மக்கள் மனதில் பதிந்து விட்டது. அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதிகளுக்கு குறையில்லாமல் அமோக வெற்றி பெற்று மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. இது புரியாதவங்க எப்படி பார்த்தாலும் சரி ரிசல்ட் வரும், நான் சொல்றதான் நடக்கும், அன்னைக்கு புரியும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் பத்திரிகையாளர் சாம் சொல்லியிருக்காரு, ஆர்கே சொல்லியிருக்காரு, பிரியன் சொல்லியிருக்காரு, லட்சுமணன், எவ்வளவு பேரை சொல்லலாம், கோடீஸ்வரன்லாம் அவர் சொல்றதே ஈஸியா புரியுற மாதிரி தான் சொல்லுவாரு. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள், ஐயநாதன் அவர்கள் சொல்லுவாரு. நிறைய பேர் இவங்க எல்லாருமே சொல்றது புரிதலுக்காக வந்து உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு எத்தனையோ பேர் நம்ம ஐயோ எங்க அண்ணன் நான் விட்டுட்டேன். அண்ணன் உமாபதி கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா அருமையான ஒரு பத்திரிகையாளர், சிறப்பான பத்திரிகையாளர். சாம் அண்ணன் பேசுறதை கேட்டாலே போதும். சாம் அண்ணன் பேசுற ஒரு காணொலியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். மிக சிறப்பான தராசு சாம் அண்ணன். அவரு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் இதுதான். மக்களுக்கு எளிமையா எத்தனையோ பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் புரியல. ஆனா மக்கள் மனது சரியாக உள்ளது. நான் சொன்ன வந்தது எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் பயனடைந்ததால் ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் வேண்டும். அதனால் நம்ம எவ்வளவு தூரம் அலைஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வெளியூர்ல இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம தாயாருக்கோ, நம்ம சகோதரிக்கோ, நம்ம தம்பிக்கோ கல்லூரியில பணம் கொடுக்குறாங்க, வீட்டுல வந்து தாயாருக்கு பணம் கொடுக்குறாங்க, நம்ம வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு பணம் அனுப்ப முன்ன பின்ன ஆனாலும் அந்த பணம் வந்து அவங்களை காப்பாத்துகிறது, உதவுகிறது, சிறந்த முதல்வர், குடும்பம் வளர்ச்சி அடைகிறது அப்படின்றத உணர்ந்துதான் வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளி மாநிலமா இருந்தாலும் சரி, அல்லது வெளி மாவட்டத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி வந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வாக்களிக்கத்தான் வந்தார்கள் என்பது 4ஆம் தேதி புரியும். எனக்கு இன்னைக்கே புரியும். இதை முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அண்ணன் பத்திரிகையாளர் தராஸ் சாம் சொன்னாரு, கோட்டீஸ்வரன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், பத்திரிகையாளர் ஐயநாதன் சொல்லிட்டு இருந்தாரு, எவ்வளவோ பேர் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சிலர் புரியாதவர்களுக்கு நம்ம திரும்பவும் சொல்ல வர்றது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரிய வாக்கு மாத்தி போடவே மாட்டாங்க. அதான் நம்ம சொல்ல வர்றோம்.
திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்களால் மக்கள் நேசிக்கும் மக்கள் அதிகமாகிதான் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிப்பவர்கள் அதிகமாகி விட்டார்கள். குறைந்தபட்சம் 3 கோடி வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு வாக்கு மாத்தி போகவே போகாது. மிச்சம் இருக்கிற 2.5 கோடி வாக்கு 2.5 கோடி வாக்க 3 பேர் பிரிச்சாலும் ஒண்ணுக்கு ஆக போறதில்லை. கோவிந்தா கோவிந்தா திருப்பதி வெங்கடாஜலபதி 3 பேருக்கு 3 நாமம் மட்டுமே மிஞ்ச போகிறது. அனைவரும் திருப்பதி சென்று லட்டு வாங்கி சாப்பிட்டு வரவும். 3 பேருக்கும் எதிரணியில் நிற்கும் 3 பேருக்கும் 3 நாமங்கள். முடிந்தால் 5 நாமம். 2 பேர் 2 நாமம் போட்டுக்குங்க. ஒரு ஆள் ஒரு நாமம் போட்டுக்குங்க. நாமம் உறுதியாகிவிட்டது. கள நிலவரம் இதுவே. மீண்டும் 200 தொகுதிகளுக்கு குறையில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அமோகமாக வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. இது உண்மை நிலவரம். இதை புரியாதவர்கள் காத்திருங்கள். 4ஆம் தேதி இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டா வரப்போகுது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு செழிக்கட்டும். நன்றி, வணக்கம்.